முறையீட்டு வழக்கு தீர்ப்புப்படி வாரிசாளர்கள் எங்க அச்சம்மா அவங்க இந்திராணி, அதுக்கடுத்து முத்துராமலிங்கம் எங்க அப்பாவுடைய வாரிசாளர்கள், அவருடைய மனைவி எங்க அம்மா முத்துரத்தினம், முதல் மகள் நாகசோதி, இரண்டாவது மகள் தெய்வராணி, மூன்றாவது நான் மணிகண்டன், நாலாவது வாசிகி, அஞ்சாவது இந்திராணி. ஒவ்வொருவரும் நாங்கள் வாரிசாளர்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் 6 பேர், எங்கள் அத்தை மகன் 7 பேர். எங்கள் மாமா மையம் அப்புறம் இறந்து போயிட்டாரு. அவர் ஒரு 8 பேர் வாரிசாராக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்பு? இந்த தேவருடைய 32 கிராமம் வாரிசுதாரான்னு சொல்லி தேவருக்கு வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லி 32 கிராமம் சொச்சம் எல்லாம் எங்களுக்கு வாரிசு. உங்களுக்கு தான் சொந்தம் சொல்லிருக்காங்க. ஆமா. அதுக்காக எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க இன்னைக்கு பொங்கல் வச்சு ஐயாவுக்கு படைச்சு பொங்கல் படைச்சு சாமி மட்டும் வழிபட்டு நன்றி சொல்லிருக்கோம். என் பேர் மணிகண்டன். எங்களுக்கு நல்லபடியா தீர்ப்பாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் கருவூலத்துல இருக்க பொருள் தேவராயா பயன்படுத்தின பொருள்களை பூரா எங்களுக்கு ஒப்படைக்க போறாங்க. ஒப்படைச்ச உடனே நாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். வேற யாரும் சந்திக்கிறோம்? தமிழக முதல்வரையும் நேரில் சந்தித்து நாங்க ஆசை பெறுவோம். நாங்க முத்துராமலிங்கத்தவருடைய நேரடி வாரிசுகள் 82/93 வழக்கு தொடுத்ததுல எங்களுக்கு 96 ஆண்டு முதல் தீர்ப்பு கிடைச்சிச்சு. அப்புறம் 96ல அப்பீல் பண்ணாங்க. காந்தி மீனாலும் ஏவி நாகநாதனும். அந்த தீர்ப்பு 2000ல கிடைச்சிச்சு. அந்த 2000ல இருந்து 1549 2000 நம்பர் போட்டு செகண்ட் அப்பீல் மதுரை கீழே சென்னை உயர் நீதிமன்றத்துல நடந்துச்சு. அது இப்ப 29 மேல எங்களுக்கு அந்த வழக்கு தீர்ப்பாயிடுச்சு. அந்த 32 கிராமமும் எங்களுக்கு சொந்தம். சமாதி மட்டும் பொதுமக்கள் வழிபடும் இடம், அது பொதுமக்களுக்கு சொந்தம். அதை நிர்வாகம் நடத்துறது நாங்க எங்களுக்கு தீர்ப்பாய் வாரிசுதார். நாங்க இந்திராணி அம்மாளுடைய முதல்ல உக்கிரவாண்டி தேவருடைய மனைவி இந்திராணி, அவங்களுக்கு பிறந்தவர் தான் முத்துராமலிங்கம் தாத்தா, தேவர் தாத்தா முத்துராமலிங்க தேவர். அவருக்கு திருமணமாகல வாரிசு இல்ல. அவங்க 2வது மனைவி நாகம்மா, நாகம்மாளுடைய மகள் இந்திராணி. இந்திராணியின் மகள் தான் நாகூர்கனி என்ற ராஜாமணி அம்மாள். மகன் என் முத்துராமலிங்கம். நாகூர்கனி என்ற ராஜாமணி அம்மாளுடைய வாரிசு நானு. முத்துராமலிங்க தாய் மாமா முத்துராமலிங்கம், அவருடைய வாரிசுதே மணிகண்டு. எங்க 2 பேருக்கு எல்லா சொத்தும் தீர்ப்பாரு. உங்க பேருமா? என் பேரு இந்திராணி. இந்த கேஸ்ல இந்திராணி முத்துராமலிங்க தேவர் அம்மா இந்திராணி ஃபர்ஸ்ட். செகண்ட் எங்க பாட்டி இந்திராணி. 3வது இந்திராணி நான். இந்த தீர்ப்புல தீர்ப்பு 93 இப்ப தீர்ப்பு இப்ப உலக காலத்துக்கு அடுத்து வந்தது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். 25 நூற்றாண்டு நடத்தின ஹைகோர்ட். 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த தீர்ப்பு கிடைச்சு. தீர்ப்பு எப்படி உணர்றீங்க? இது நாங்க தேவர் தாத்தாவை நல்லா நாங்க மானசீகமா வணங்கினதுனால கிடைச்ச தீர்ப்பு. இந்த வர குருவு செய்ய எந்த மாதிரி கையாள மாதிரி விரும்புறீங்க? மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சிறப்பா அதாவது இந்த சொத்துல 32 கிராம சொத்துல ஒரு பங்கு நாங்க பொதுமக்களுக்காக அந்த குரு பூஜைக்கு பொதுமக்களுக்காக செலவழிப்போம். நல்லதுக்கும் குரு பூஜைக்காக செலவழிப்போம் வருஷம் இனி வருங்காலத்துல. ஓகே.